வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் மூலம் சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரை பகுதியில் சர்வதேச பட்டம் விடும் திருவிழாவை சபாநாயகர் செல்வம் இன்று துவக்கி வைத்தார். இந்த பட்டம் விடும் திருவிழாவில் டிராகன், யானை, குதிரை, சுறா மீன், பாண்டா கரடி, கொரில்லா குரங்கு, புலி, ஆக்டோபஸ் உள்ளிட்ட பல்வேறு உருவங்களில் வானில் சிறகடித்து பறந்த பட்டங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து தங்கள் செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இதில் இந்தியாவில் உள்ள பல்வேறு நகரங்களில் பட்டம் பறக்க விடுவதில் கை தேர்ந்த வீரர்கள் மற்றும் தாய்லாந்து, தைவான், ஜெர்மனி உள்ளிட்ட வெளிநாடுகளை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் பட்டங்களை பறக்க விடுகின்றனர். இந்த பட்டம் விடும் நிகழ்வு இன்று தொடங்கி 25ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகின்றது. தினமும் நண்பகல் 2 மணிக்கு தொடங்கி இரவு 7 மணி வரை நடைபெறும் பட்டம் விடும் திருவிழாவில் நுழைவு கட்டணமாக ரூபாய் 100 வசூலிக்கப்படுகின்றது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கார் மருத்துவமனையில் பயிற்சி பெண் டாக்டர் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டார். இது நாடு முழுவதும் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து ஜிப்மரில் பணிபுரியும் 200க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் இன்று மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். ஜிப்மர் கலையரங்க கட்டிடம் முன்பு திரண்ட மருத்துவர்கள் கொல்கத்தாவில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட பயிற்சி மருத்துவருக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜிப்மர் மருத்துவர் ஷோபா, சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி தாங்கள் பணிக்கு திரும்பியதாகவும் பெண் டாக்டர் கொலை வழக்கினை விரைவாக முடித்து குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் எனவும் உயிரிழந்த மருத்துவருக்கு நீதி கிடைக்கும் வரை எங்களது போராட்டம் அறவழியில் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். இளம் மற்றும் புதிய கிரிக்கெட் வீரர்களை அடையாளம் காணும் வகையில் இந்திய அளவில் IPL போட்டிகள், தமிழக அளவில் TNPL கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றது. மேலும் இதில் சிறந்து விளையாடும் வீரர்கள் இந்திய அளவில் விளையாட வாய்ப்பு உருவாகி வருகின்றது. இந்நிலையில் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் அனுமதியோடு புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் போட்டி முதல் முறையாக தொத்திப்பட்டு பகுதியில் உள்ள சேகம் விளையாட்டு மைதானத்தில் கடந்த 7ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. மொத்தம் 6 அணிகள் பங்கேற்று விளையாடிய பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் T20 இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மாஹே மெக்கலோ டைகர்ஸ் அணியும் மோதின. முதலில் டாஸ் வென்று மாஹே மெக்கலோ டைகர்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. தொடர்ந்து முதலில் ஆடிய வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 18.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 116 ரன்கள் எடுத்தது. இதனைத் தொடர்ந்தாடிய மாஹே மெக்கலோ டைகர்ஸ் அணி 17.1 ஓவர்களில் 4 விக்கெட் இழந்து 117 ரன்கள் அடித்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றியது. இப்போட்டியை 3000க்கும் மேற்பட்ட கிரிக்கெட் ரசிகர்கள் பார்வையிட்டனர். புதுச்சேரியில் கொசு தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இதன் காரணமாக பொதுமக்களுக்கு பல்வேறு நோய்களுக்கும் காய்ச்சல்களுக்கும் உள்ளாகின்றனர். இதனை கட்டுப்படுத்தும் வகையில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் OBC அணி சார்பாக புதுச்சேரி முழுவதும் கொசு மருந்து அடிக்கும் பணி நடைபெற உள்ளது. அதன் துவக்க விழா நிகழ்ச்சி லாஸ்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர், ராஜ்யசபா உறுப்பினர் செல்வகணபதி கலந்து கொண்டு கொசு மருந்து அடிக்கும் பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் OBC அணி மாநில பொதுச் செயலாளர், லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் பிரகாஷ், உழவர்கரை மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜசேகரன் என்கின்ற பிரகாஷ் மற்றும் OBC அணி நிர்வாகிகள், மாநில, மாவட்ட, தொகுதி அணி பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட கனிப்பாய் தோட்டத்தில் வசிக்கும் பொதுமக்களிடம் இருந்து அலைபேசியில் பாதாள வடிகால் அடைப்பு குறித்து உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்களிடம் புகார் தெரியப்படுத்தினார்கள். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்களை சந்தித்து அவர்கள் குறைகளை கேட்டு தெரிந்து கொண்டார். பணி செய்யும் நபர்கள் சரியாக சுத்தம் செய்யவில்லை என்று மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரியப்படுத்தினர். இதுகுறித்து பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் சங்கர் அவர்களிடம் தெரியப்படுத்தி பாதாள வடிகால் அடைப்பு சுத்திகரிப்பு வாகனம் கொண்டுவர உடனடியாக ஏற்பாடுகள் செய்தார். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் பணிகளை கண்காணித்து மேற்பார்வையிட்டார். விரைவாக அடைப்புகள் யாவற்றையும் சுத்தம் செய்து கொடுத்தார்கள். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் மற்றும் மகளிர்கள் யாவரும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்கள். உடன் திமுக தொகுதி துணை செயலாளர் ராஜு, கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் மாநில தலைவர் செல்வகணபதி MP செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், புதுச்சேரியில் நீண்ட காலமாக ஆட்சியிலிருந்த காங்கிரஸ் கட்சி மாநில அந்தஸ்தை பெற்றுத்தரவில்லை.
மத்தியிலும் மாநிலத்திலும் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. ஆனால் அப்பொழுதெல்லாம் மாநில அந்தஸ்து கேட்டு பெற்றுத்தரவில்லை என குற்றம் சாட்டினர். தற்பொழுது பாஜக ஆட்சியில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தர உறுதுணையாக இருக்கும் பிரதமர், உள்துறை அமைச்சர் வீட்டு கதவுகள் புதுச்சேரி முதலமைச்சருக்காக திறந்தே இருக்கின்றது. முதலமைச்சர் ரங்கசாமியை டெல்லிக்கு அழைத்து செல்வது எங்கள் கடமை. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத் தருவதற்கான தகுதியான சூழல் உருவாக வேண்டும். அதற்கான முயற்சிகளில் பாஜக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது என செல்வ கணபதி தெரிவித்தார். புதுச்சேரி பாஜக எம்எல்ஏக்கள் அடிமைகள் இல்லை. அவர்கள் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கின்றோம். அவர்களுக்குரிய உரிமை உள்ளது. அதன் அடிப்படையில் சில குற்றச்சாட்டுகள், கருத்துக்களை முன்வைத்தனர். தங்கள் தொகுதிக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை கேட்டனர். அவர்கள் டெல்லிக்கு சென்று புகார் செய்ததற்கு எந்த ஆதாரமும் இல்லை. மாநில வளர்ச்சிக்காக தான் அனைவரும் பாடுபடுகின்றோம். இன்னும் 2 ஆண்டுகளில் புதுவை பெஸ்ட் புதுவையாக மாறும் என தெரிவித்தார். கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் இன்று ஹேண்ட் இன் ஹேண்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனம் போதைப்பொருள் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி சிறப்பு வகுப்பு நடத்தினர். போதைப்பொருளால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும், இளம் சிறார் மற்றும் மாணவர்கள் போதை பழக்கத்தில் அடிமையாவதால் அவர்களது குடும்ப சூழல் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவதை செல்வம், குணா, செல்வராஜ், கீதா, செல்வி மற்றும் சிலம்பரசன் ஆகியோர் சிறப்பாக நாடக மற்றும் பாடல் வாயிலாக நடித்து காண்பித்தனர். சுமார் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த விழிப்புணர்வு சிறப்பு கலை நிகழ்ச்சி வகுப்பை மிகவும் அக்கறையுடனும் கவனத்துடனும் பங்கு பெற்றனர். உண்மை சம்பவ நிகழ்வுகளை கதை வடிவமாக பாடல் வாயிலாகவும் நடித்து காண்பித்தது மாணவர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. விழாவில் கல்லூரி இயக்குநர் கலந்து கொண்டு சிறப்பித்ததுடன் பங்கு பெற்ற கலைஞர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தார். விழா நிறைவில் பேசிய ஆசிரியர்கள் போதைப்பொருள் விழிப்புணர்வு உறுதிமொழி மாணவர்கள் எடுத்துக்கொள்வதன் அவசியத்தை வலியுறுத்தி கூறினார்கள். இக்கல்லூரியில் உறுதியான வேலைவாய்ப்புடன் கூடிய 15க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இக்கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கை செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியுடன் நிறைவடைகின்றது. புதுச்சேரி வில்லியனூரை அடுத்துள்ள திருக்காஞ்சி கிராமத்தில் காசியின் வீசம் பெற்ற சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம் உள்ளது. சங்கராபரணி ஆற்று பகுதியில் உள்ள கங்கை வராக நதீஸ்வரரை அகத்திய முனிவர் வழிபட்டதாக ஏடுகள் கூறுகின்றன. இக்கோவிலில் புஷ்கரணி மற்றும் கங்கா ஆரத்தி விழா ஆண்டுதோறும் நடக்கின்றது. நவ கிரகங்களில் ஆண்டுக்கு ஒருமுறை பெயர்ச்சியடையும் குரு பகவான் செல்லும் ராசியை கணக்கிட்டு அந்த ராசிக்குரிய நதிகளுக்கு புஷ்கரணி விழா நடத்தப்பட்டு கங்கா ஆரத்தி நடத்தப்படுகின்றது. முன்பு இங்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு குளக்கரையில் இருந்த பிரம்மாண்ட சதாசிவ மூர்த்தியாக இருந்த சிவன் சிலையை அகத்தியர் வழிபட்டதாக கூறப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தற்பொழுது 108 அடி உயரத்தில் சதாசிவ மூர்த்தி சிலை வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. 30 கோடி ரூபாய் செலவில் நவ கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களுக்கான சுவாமி சிலைகளும் அவற்றை சுற்றி 108 லிங்கமும் வைக்கப்படுகின்றன. 3வது மாடியில் 108 அடி உயரத்தில் சதாசிவ மூர்த்திக்கு சிலை வைக்கப்படுகிறது. அனைத்தும் முழு கான்கிரீட்டால் செய்யப்படுவதாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் தெரிவித்தார். 1/2 ஏக்கர் பரப்பளவில் தயாராகும் இந்த பிரம்மாண்ட சிலை ஆன்மீக பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் நன்கொடையால் 2 ஆண்டுகளில் நிறையப்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு பள்ளிகள் என்றால் சுத்தமான காற்றோட்ட வசதி, கழிவறைகள், இட வசதிகள் இருக்காது என பல்வேறு குறைபாடுகள் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த நிலை மாறி தனியார் பள்ளிகளை மிஞ்சிடும் அளவிற்கு அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகள் அசாத்திய செயல்பாடுகளின் மூலமாக அசத்தி கொண்டிருக்கின்றன. அந்த பட்டியலில் புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் உள்ள குப்பம் மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள பூங்காவனம் செட்டியார் அரசு தொடக்க பள்ளியும் இடம் பிடித்துள்ளது. அனைத்து வகுப்பறையிலும் ஸ்மார்ட் டிவி, உணவு உண்ண மேல் கூரை என அசத்துவதோடு மட்டுமல்லாமல் இங்கு தனி சிறப்பாக மூலிகை மற்றும் சத்துணவு காய்கறிகள் தோட்டம் அமைந்திருப்பது சிறப்பான ஒன்றாக கருதப்படுகின்றது. இப்பள்ளியில் மூலிகை தோட்டம் போன்ற வசதிகளை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அங்கு படிக்கும் மாணவ மாணவிகளும் ஒரு குடும்பமாக இணைந்து பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருவதால் இன்று தனியார் பள்ளிக்கு இணையாக அரசு பள்ளியும் இருந்து வருகின்றது. இந்த பள்ளியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். பாலைவனமாக இருந்த இந்த பள்ளி தற்பொழுது பசுமையான பள்ளியாக மாற்றப்பட்டுள்ளது.
ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் கடின உழைப்பால் இந்த அரசு பள்ளி இன்று மூலிகை தோட்டமாக மாறியுள்ளது. இந்த பள்ளியில் ஆடாதொடை, செம்பருத்தி, கற்பூரவள்ளி, தைலம், தூதுவளை, பிரண்டை, நொச்சி, நுணா, கருந்துளசி, மலைவேம்பு, கீழாநெல்லி, பிரண்டை, கற்றாழை என 50க்கும் மூலிகை செடிகள், 100க்கும் மேற்பட்ட காய்கறிகள் மற்றும் கீரை வகைகள் என இந்த பள்ளியில் வளர்க்கப்பட்டு வருகின்றது. சொட்டு நீர் பாசன முறைகளையும் பயன்படுத்தி விவசாயம் செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார்கள். இதன் மூலம் மாணவர்களுக்கு இளம் வயதிலேயே இயற்கை மருத்துவம் குறித்த விழிப்புணர்வையும் அதன் பயன்பாடுகளையும் பல்வேறு கற்பித்தல் செயல்பாடுகள் மூலமும் பயிற்சிகள் மூலமும் ஆசிரியர்கள் கற்பித்து வருகிறார்கள். இதுகுறித்து பள்ளியின் ஆசிரியர்கள் கூறும்பொழுது, வறண்ட பாலைவனமாக கிடந்த பள்ளி தற்பொழுது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெரும் முயற்சியால் மூலிகை தோட்டமாக மாறியுள்ளது. இந்த பள்ளியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் உள்ளது. நாள் ஒன்றுக்கு ஒரு மூலிகை செடிகளை பற்றி மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த செடிகளை மாணவர்கள் தனது சொந்த செலவில் வாங்கி வந்து பராமரிக்கின்றனர் என்று குறிப்பிட்டார். மேலும் இயற்கையோடு ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்பதற்காக மூலிகை செடிகளை பள்ளியில் கலந்து வருவதாக குறிப்பிட்ட ஆசிரியர்கள், அலோபதி மருத்துவம் மேற்கொள்வதில் உடலுக்கு பல்வேறு உபாதைகள் வருகிறது. இதனை தவிர்த்து இயற்கை வழி முறைகளை கையாள வேண்டும் என்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தனர். ஒவ்வொரு செடிகளின் மருத்துவத்தை பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் மூலிகை மருத்துவர் போன்று அழகாக நம்மிடம் விளக்கினார்கள். பல்வேறு அரசு பள்ளிகள் மத்தியில் காலாப்பட்டு குப்பம் பூங்காவன செட்டியார் அரசு தொடக்கப்பள்ளி மூலிகை செடி வளர்ப்பதில் ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது. இதனை கண்டு அனைத்து பள்ளிகளிலும் மூலிகை செடிகள் வளர்க்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்காலில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் ஏழை மாரியம்மன் ஸ்ரீ வராகியம்மன் அலங்காரத்தில் காட்சியளித்தார். ஆவணி மாத தேய்பிறை பஞ்சமி தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஏழை மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக மகா தீப ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக மஞ்சள், குங்குமம், பால், தயிர் மற்றும் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. பின்னர் ஏழை மாரியம்மன் பல வண்ண மலர்களால் ஆன சந்தன காப்பில் ஸ்ரீ வராகியம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீ வராகியம்மனை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் சேதமடைந்துள்ள போக்குவரத்து சிக்னல்களை அரசு சார்பில் 30 இடங்களில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய போக்குவரத்து சிக்னல்களாக மாற்றம் செய்யப்பட்டது. இதனையடுத்து இன்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள போக்குவரத்து சிக்னல்களை புதுச்சேரி மாநில போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி காவல்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். அப்பொழுது காரைக்கால் மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளரிடம் பேசிய போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி, புதுச்சேரி மாநிலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த பல்வேறு பகுதிகளில் புதிதாக போக்குவரத்து சிக்னல்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும், புதுச்சேரி மாநிலம் முழுவதும் குற்ற சம்பவங்களை தடுக்க சாலைகளில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நமது யூத் ஃபார் ஜாப்ஸ் புதுச்சேரி தொண்டு நிறுவனம் மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம், முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி அரசு பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் நிறுவன மேலாளர் சாந்தி, சமூக நலத்துறை அலுவலர் இளங்கோ, ஸ்ரீ பச்சையப்பன் செவித்திறன் குறைபாடுடையோர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தண்டபாணி ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இதில் ஷாம் சர்ஜிக்கல் புதுச்சேரி, வேல்ஃபுல் திருவோணை ஆகிய நிறுவனங்களை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதுபோன்று பயிற்சி முடித்த மாணவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட பீமகவுண்டர் பாளையம் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ தர்மராசா பாஞ்சாலியம்மன் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஸ்ரீ பாஞ்சாலியம்மன் அவதார நட்சத்திர விழாவை ஒட்டி 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது.
கோவில் வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் முன்பு பெண்கள் மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு திருவிளக்கிற்கு ஏராளமான பெண்கள் பூஜை செய்து அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன்படி 64வது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினந்தோறும் மணக்குள விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார். இதனை ஒட்டி இன்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகருக்கு பல்வேறு தீப ஆராதனைகள் காட்டப்பட்டு உட்புறப்பாடுடன் விநாயக பெருமான் மீன் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்து வாகனத்தில் வைக்கப்பட்டு பஞ்ச தீப ஆராதனை காட்டப்பட்டு திரு வீதியுலா நடைபெற்றது. இதன் திரு வீதியுலாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர். வருகின்ற 29ஆம் தேதி வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்ள சென்னை மற்றும் புதுச்சேரியில் இருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக இரவு பகல் பாராமல் புதுச்சேரி வழியாக சென்று வருகின்றனர். அந்த வகையில் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு பாரதிதாசன் மகளிர் கல்லூரி அருகே பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இன்று நடைபெற்ற அன்னதான விழாவை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நடராஜன், நகர மாவட்ட துணைத் தலைவர் அனந்த பாஸ்கர் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.